ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டு வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 27. வாஞ்சிநாதனுக்கு துணையாக ருத்ரேஷும் குமரவேலும் அன்று இரவு மருத்துவமனையிலேயே தங்கிவிட்டனர். நோயாளிக்காக ஒதுக்கிய மருத்துவமனை அறையில் வாஞ்சிநாதன் உறங்கிக் கொண்டிருக்க குமரவேலுடன் வெளியே நின்று சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான் ருத்ரேஷ். அப்போது அசடு வழியே, சார், நான் ஒரு தம் போட்டுட்டு வரேன், இல்லாட்டா ராத்திரி முழுக்க கண்ணு முழிக்கிறது எனக்கு கஷ்டம் என கூறி சென்றார் குமரவேல். அதுவரை ஒரு இருக்கையில் அமர்ந்தவன் லேசாக அப்படியே கண்ணயிர எப்போதும் போல அதே குதிரையின் குளம்படி சத்தத்துடன் கனவு வந்தது. ஆனால் இம்முறை அந்த பெண்ணாக மாதங்கியும் அவள் மடியில் உயிரை மாய்த்த ஆடவனாக பிரகாஷும் உருவம் கொண்டனர். அதோடு அவன் கனவு கலைய யாரோ அந்த பக்கம் சென்ற அரவம் கேட்டது. இப்போது முழு விழிப்பு நிலையை அடைந்தவனுக்கு எதுவோ சரியில்லாத உணர்வு. திம் 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 என யாரோ நெஞ்சின் மீது ஏறி அமுக்கும் உணர்வு. அதைத் தொடர்ந்து உள்ளுணர்வு உந்தவும் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி தானாக அவன் கால்கள் நகர்ந்தன. அங்கு காவலுக்கு நின்று இருந்த 2 அதிகாரிகள் மயங்கி சரிந்திருந்ததைக் கண்டு திடுக்கிட்டவன் உள்ளே நுழைந்தான். அந்த நடுநிசி வேளையில் ஒரு கருப்பு அங்கி அணிந்த உருவம் ஏதோ ஒரு மருந்து ஊசியை பிரகாஷின் உடலில் ஏற்ற ஆயத்தமாகவும், ஏய், யார் நீ, எப்படி உள்ள வந்த என வரிசையாக கேள்வி எழுப்பிய வண்ணம் அவனை தடுத்த ருத்ரேஷ் அந்த முகமூடியை களைய முயன்றான். பிடிப்பட்ட ஆத்திரத்திலும் காரியத்தை முடிக்க விடாமல் செய்த ஆவேசத்திலும் ருத்ரேஷின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்ட அந்த நெடிய உருவம் தலை திரிக்க அறையிலிருந்து ஓடியது. அதற்குள் சமாளித்து எழுந்த ருத்ரேஷ் அவனை துரத்தி கொண்டு ஓட குமரவேல் எதிரில் வரவும் சரியாக இருந்தது. சார், பிடிங்க சார், அவனை பிரகாஷ கொல்ல பார்த்தான் என கத்தியதில் குமரவேல் அவனை மறுபக்கமிருந்து அணை கட்டி பிடிக்க பார்க்க அகப்பட்டு கொள்ளும் பயத்தில் அருகில் இருந்த பால்கனி வழியாக தப்பிக்க முயன்றவன் கால் இடறி கீழே விழுந்து இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தான். விரைந்து அவனது சடலத்தை அடைந்த ருத்ரேஷும் குமரவேலும் ஒருவரை ஒருவர் பார்த்து, இது எல்லாம் எங்க போய் முடிய போகுதோ என்பது போல பார்த்து கொண்டனர். அதற்குள் தகவல் அறிந்த அனைவரும் வர உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க சொன்னார் வாஞ்சிநாதன். அவருக்கு நடப்பது அனைத்தும் மர்மமாகவே இருந்தது. இறந்தவனை பற்றி எதுவும் தெரியாததால் அவன் உடலை பிணக்கிடங்கில் வைக்க பணித்தவர் மகன் ஒருவனால் தான் இந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க இயலும் என அவன் உடல் தேறி வருவதற்காக காத்திருக்க தொடங்கினார். பிரகாஷின் உடல் நலனை விசாரிக்க அழைத்து வந்த மாதங்கியிடம் முந்தைய இரவின் நிகழ்வுகளை தயங்கி விவரித்தான் ருத்ரேஸ்வரன். அதை கேட்ட மாதங்கிக்கு தான் நெஞ்சில் நீர் வற்றிய உணர்வு. இனியும் தாமதிக்க கூடாது என்று புதையல் குறிப்பு கல்வெட்டு பற்றிய தனது அனுமானங்களை அவனிடம் ஒன்று விடாமல் பகிர்ந்துவிட்டு தொடர்பை துண்டித்தாள். மாதங்கியுடன் உரையாடிய ருத்ரேஷுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. இன்று வரை நடந்த சம்பவங்களை சாட்சியாக நினைத்து கூர்ந்தவன் மாதங்கி தெய்வ சக்தியை நம்பாவிட்டாலும் அந்த தெய்வம் அவளை என்றும் கைவிடாது என திடமாக நம்பினான். தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போய்விட்டது என்பதைப் போல இவளையும் பிரகாஷையும் மாறி மாறி குறிவைத்தாலும் இறுதியில் குறி தவறி குழியில் விழுவதென்னவோ அதற்கு அடித்தளமிட்ட சதிகாரர்கள்தான். அது மட்டுமின்றி தனக்கு அடிக்கடி வரும் கனவின் அடிநாதம் மாதங்கியும் பிரகாஷும் தான் என புரிந்ததும் சில வருடங்களுக்கு முன் அழகர் மலையில் தான் சந்தித்த சித்தனின் அருள்வாக்கு நினைவில் ஆடியது. அதைத் தொடர்ந்து, அப்படியென்றால் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது அந்த ஆண்டவன் சித்தம் போல என்ற எண்ணம் மனதில் குடிப்புக இது எப்படி சாத்தியம் என்பது மட்டும் இந்த நொடி வரை புதிராக இருந்தது. மேலும் அன்று கோயிலில் புதையல் குறிப்பை காட்டித் தந்த ருத்ராட்சத்தை எண்ணி பார்த்தவனுக்கு அதை தற்செயல் சம்பவம் என கருத இயலவில்லை. ஏனோ அப்பாடலில் இரு பொருள் துணிப்பதாக அவனுக்கு தோன்றியது. மாதங்கியிடம், எனக்கு என்னவோ அந்த புகையல் கண்ணு முன்னாடியே தான் இருக்கு, ஆனா அதை நாம தான் சரியா கவனிக்காதது போல தோணுது என உரைத்தவனுக்கு ஒரு தலையசைப்பை தந்த காரிகை, சீக்கிரம் அந்த கண்டுபிடிக்கணும் ருத்ரேஷ், நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு என மறுமொழி தந்து இணைப்பை துண்டித்தாள். 3 நாட்களுக்கு பிறகு அன்றுதான் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த பிரகாஷை தனி அறைக்கு மாற்றியிருந்தனர். மருத்துவமனை வாசம் அவனை சோர்வுற செய்தாலும் அவனது மிடுக்கும் தோரணையும் மட்டும் குறையவில்லை. தோளில் ஒரு பெரிய கட்டிட்டு கையை அசைக்காமல் இருப்பதற்காக தோழி போல கழுத்தோடு சேர்த்து தொங்க விட்டிருந்தனர்.
3 நாள் சவரம் செய்யாதவனின் முகத்தில் லேசாக புதர் மண்டி கிடந்தது. ஆனால் அது கூட அவனுக்கு படுகவர்ச்சியாக இருந்தது. தன் அடர்ந்த புருவத்தை அழுந்த வருடியவனின் மனம் சற்று முன்பு வந்த குமரவேல் தன்னை கொல்ல மேற்கொண்ட முயற்சியை பற்றி கூறியதே அசை போட்டது. அருகில் இருந்த மேசை மீது வைத்திருந்த ஆப்பிள் ஜூஸை எடுத்து மிடராக அருந்தியவனை சந்திரபிரகாஷ் என கத்தியவாறு உள்ளே நுழைந்தார் வாஞ்சிநாதன். அவரை விசுக்கென்று நிமிர்ந்து கண்கள் இடுங்க பார்த்தவன் பிரகாஷ் என அழுத்தம் திருத்தமாக முழிந்தான். தன் அன்னைக்கு பிறகு தன் முழு பெயரை கூறி அழைக்கும் உரிமையை அவன் யாருக்கும் தந்ததில்லை. இப்போது தந்தை அவனை வேதனையும் கண்டனமும் தொனிக்க முழு பெயர் சொல்லி அழைக்கவும் விஷயம் பெரியதென புரிந்து கொண்டான். தன்னை கேள்வியாக பார்த்தவனிடம், உன்னை சுத்தி என்னதாண்டா பிரகாஷ் நடக்குது என கத்தியவர் தனக்கு தானே கூறுவது போல, எல்லாம் அந்த அழகர் மலைக்கு கேஸ் விஷயமா போய்தான் இப்படி ஆளே மாறி போயிட்டான் என் பையன் என புலம்பவே ஆரம்பித்து விட்டார். இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ருத்ரேஷுக்கு பிரகாஷின் மீதான அவரது பாசம் ஒருவித ஏக்கத்தை தந்தது. பழகிய 4 நாட்களில் அவர் ஒரு நல்ல தந்தை என்பதை புரிந்து கொண்டவனுக்கு பிரகாஷ் அவரிடம் கூட உண்மையை சொல்லாமல் வாயை பசை போட்டது போல அழுத்தமாக அமைதி காப்பது சினமூட்டியது. வேறு வழியின்றி தான் பிரகாஷுடன் இருந்து பார்த்து கொள்வதாக கூறி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தான் ருத்ரேஷ். தந்தை சென்ற சற்று நேரத்தில் கண்களை அழுந்து மூடி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் பிரகாஷ். அப்போது அவன் காதில் கிர் 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 என்ற சத்தம் கேட்கவும் லேசாக கண்களை திறந்து பார்த்தான். கையில் உயிர்ப்பித்த ட்ரிம்மருடன் அவனை நெருங்கிய ருத்ரேஷிடம், சாருக்கு இது பார்ட் டைம் ஜாபா என புருவம் உயர்த்தி குசும்பு பேசினான். அவனை முறைத்து, சீரியஸ்லி என மறுபதில் தந்த ருத்ரேஷிடம், இல்லை உங்கள் மெயின் ஜாப் நம்ம வேடதாங்கல் மயிலு கிளி புறாக்கெல்லாம் பாடி கார்டு வேலை பார்க்கறது தானே, திடீர்னு தொழிலை மாற்றிட்டீங்களோன்னு நினச்சேன் என மீண்டும் மெடக்காக பேசினான். அவன் கண்ண கதுப்பை, ரொம்ப வாய் சார் உங்களுக்கு என பேசிக்கொண்டே சற்று அழுத்தமாக பிடித்து சவரம் செய்ய ஆரம்பித்தவனிடம், தம்பி 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 மெதுவா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க என அப்போதும் விடாமல் கியோ மியோ என கத்தினான் காவலன். அதை பொருட்படுத்தாமல் அவன் முகத்தை மறைத்து கொண்டிருந்த 4 நாள் முட்புதருக்கு விடுதலை தந்த ருத்ரேஷ், ஏன் சார் நீங்கள் இந்த மறுஜென்மத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க என மெதுவாக தூண்டில் போட்டான். அவன் பேசியது தன் காதில் விழுகாதது போல, தம்பி உங்களை விட நான் பர்சனாலிட்டியாக இருக்கேன்னு பொறாமையில் மூஞ்சில் ஏதாச்சும் மார்க்க போட்டுடாதீங்க என நடித்தவனை கண்டு நரநரவென பல்லை கடித்தான் ருத்ரேஷ். இருந்தும் மனம் தளராது காரியத்தில் கண்ணாக, உங்களுக்கு மறுஜென்மத்தில் எல்லாம் நம்பிக்கை உண்டா என கேட்டவாறு அவனிடம் தனக்கு கல்லூரி காலத்தில் இருந்து வரும் கனவு, சித்தனின் தரிசனம் என அதனுடன் தொடர்பு படுத்தி இப்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் வரை எம்பினான். அனைத்தையும் சாதுவாக கேட்டுக்கொண்டே எழுந்து கழிவறை கண்ணாடியில் முகம் பார்க்க போன பிரகாஷ், நாட் பேட் என கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை பார்த்தபடி முகத்தில் காரணமற்ற புன்னகையுடன் உரைத்தான். கன நேரத்தில் அதை கொடுப்புக்குள் அடக்கி கொண்டு, எடுத்த ஜென்மத்திலேயே என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் மறுஜென்மம் முன்ஜென்மம்னு கேட்டா எப்படி தம்பி என அந்த தம்பியில் அழுத்தம் தந்து பேச விழி பிதுங்கினான் ருத்ரேஷ். இருப்பினும் கடைசி முயற்சியாக அவனை குத்தும் பார்வை பார்த்து அடிபட்ட போது அவன் முனகிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக கூற க்ஷணத்தில் பிரகாஷின் கண்களில் ஒரு ஒளி. அதை குறித்து கொண்டவன் தொடர்ந்து, மாதங்கிதான் மீனாட்சி தேவியின் மறுஜனனமா, கோயில் கட்டதான் மறுபடியும் பிறந்தாளா, ஆனால் இப்படி நாத்திக சிந்தனை கொண்டவள் எப்படி ஒரு சமய நெறி சார்ந்த அறச்செயலை செய்ய சம்மதிப்பாள் என வரிசையாக தன் மனதின் கேள்விகளை அடுக்கினான். சில நிமிடங்கள் அங்கு பலத்த மௌனம். பிரகாஷுக்குள் எவ்வளவு தூரம் இவன் தான் கூறுவதை நம்புவான் என்ற யோசனை. அதையும் மீறி அவனுக்கும் யாரிடமாவது நடந்த அனைத்தையும் சொல்ல வேண்டும் போல இருந்தது. இதற்கு மேல் ருத்ரேஷிடம் உண்மையை மறைக்க பிடிக்காமல் பேச ஆரம்பித்தவன் தன் வாழ்க்கை புரட்டி போட்ட அழகர் மலை சிலை திருட்டு வழக்கை கையாளும் போது நடந்த அனுபவங்களை சொல்ல ஆரம்பித்தான். அழகர்மலை கோயில் சிலை திருடும் கும்பலை கையும் களவுமாக பிடிக்க புறப்பட்ட சந்திர பிரகாஷுக்கு திரும்பி வரும்போது தன் வாழ்க்கையையே 360 டிகிரி தலைகீழாக சுழன்று காணப்படும் என சொன்னால் நம்பியிருக்க மாட்டான். அன்று இரவு கள்ளழகர் கோயிலில் வழக்கம் போல காவல் தெய்வமான கருப்புசாமி சன்னதியின் முன்னால் குருக்கள் ஒருவர் பெருமாளுக்கு அன்று பயன்படுத்திய ஆபரணங்கள், உடை, அன்றைய வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்து பெருமாளின் பிரசாதத்தை படையலிட்டார். இறுதியாக கோயில் நேரம் முடிய அந்த உள்ளங்கை அளவு பொருந்திய பெரிய இரும்பு சாவியால் நடையை சாத்திவிட்டு காவலாளிகளுக்கு ஒரு தலையசைப்பை தந்துவிட்டு புறப்பட்டார். அர்த்த ஜாமம். நிலவில்லாத காரிருள் வானம் அனாதியாக காட்சி தந்தது.
அப்போது 6 முகமூடி அணிந்த கருப்பு உருவங்கள் குளோரோஃபார்ம் தடவிய கைக்குட்டையை கோயில் காவலாளிகளின் மூக்கில் அழுத்தி மயக்கமடைய செய்தனர். பின் ஒரு கயிறு கொண்டு அவர்களை கட்டி ஓரமாக படுக்க வைத்தனர். சுற்றிலும் பார்வையை ஒரு முறை சுழற்றியவர்கள் ஒரு கனமான நீண்ட தாம்பு கயிற்றின் முனையில் பொருத்தப்பட்டிருந்த நங்கூர கொக்கியை தலைக்கு மேல் வேகமாக சுழற்றி வீசினர். அது நச்சென்று உயர்ந்தோங்கிய கோயில் மதில் சுவற்றில் போய் பொருந்தி கொண்டது. அவர்களில் மூவர் வெளியே காவலுக்கு நிற்க, ஏனைய மூவர் அந்த கயிறை பிடித்து கொண்டு மிக லாவகமாக மதில் சுவற்றில் ஏறி உள்ளே சடாரென குதித்தனர். இக்காட்சியை சற்று தொலைவில் ஒரு குட்டே பிஸ்கெட் பாக்கெட்டை உடைத்து தின்று கொண்டே, என்னாமா ஏறுறானுங்கய்யா, நான்லாம் ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் கூட இப்படி ஏறினதில்ல என ஜீப்பின் மீது குதித்து அமர்ந்தவாறு குமரவேலிடம் எந்த படபடப்பும் இன்றி ஸ்லாகித்தான் ஏசிபி சந்திரபிரகாஷ். அக்காட்சியை கண்ட குமரவேலுக்கு தான் பதைத்தது. சார், அவனுங்களை போய் பிடிக்கலாம் வாங்க என மனதில் கலவரத்தில் உருண்டார். நான் என்ன சிங்கம் பட சூர்யாவா இல்ல சாமி பட விக்ரமா பாஞ்சு அடிக்க? அவனுங்க 6 பேர், ஒவ்வொருத்தனும் பீமசேனன் கணக்கா இருக்கானுங்க. அவனுங்க நம்மளை மொத்தமா ரவுண்டு கட்டுனா பரலோகம் போக வேண்டியதுதான் என வானை நோக்கி கையை உயர்த்தி காட்டினான். அதை கேட்டு மனதில் தன்னை திட்டிய குமரவேலை, எப்படியும் உள்ள போனவனுங்க எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு வரும்போது டயர்ட் ஆகிடுவானுங்க, அப்போ பிடிக்கலாம், அது வர நல்லா சாப்பிட்டு எனர்ஜி ஏத்திக்கோ என கூறி பாதி தின்று பிஸ்கெட் பாக்கெட்டை அவர் கையில் திணித்தான். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே இறங்கிய திருடர்களின் அலறல் சத்தம் அந்த இருளை கிழித்து கொண்டு கேட்டது. அதில் சுதாரித்தவன் தன் காதில் பொருத்திய ப்ளூடூத் மூலம் அதிகாரி யாரையோ தங்கள் காவல் குழுவுடன் அடிவாரத்துக்கு விரைவாக வர சொன்னான். அதே நேரம் கோயிலுக்குள் இறங்கிய திருடர்களை ஒரு அடர்ந்த புகை மூட்டம் திடீரென சூழ்ந்து கொண்டது. ஒரு இரும்பு சங்கிலி கொண்ட திருடர்களை விளாசி எடுத்து இருக்க பிணைத்தது. அந்த புகை மூட்டம் வானத்துக்கும் பூமிக்குமாக கையில் வீச்சருவாளுடன் ஆஜானு பாகுவான முரட்டு உருவமாக காட்சி தந்து ஒரு நொடி மிரட்டிவிட்டு காற்றாக மறைந்து விட்டது. ஐயோ சாமி, வேண்டாம் விட்டுருங்க, இனி ஜென்மத்துக்கும் இந்த தொழிலை செய்ய மாட்டோம் என யாரிடமோ உள்ளே இருப்பவர்கள் கெஞ்சிக் கொண்டிருந்த சத்தம் தேய்ந்து ஓய்ந்தது. அதை வெளியே இருந்து கேட்ட மற்ற 3 கூட்டாளிகளும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக திசைக்கு ஒருவராக சிதறி ஓடினர். குமரவேலிடம் அவசரமாக, இப்போ நம்ம டீம் வந்துடும், நீங்கள் அவங்கள கூட்டிக்கிட்டு உள்ளே போய் என்னாச்சுன்னு பாருங்க என்றவன் தொடர்ந்து அதிகாரி பைரவ மூர்த்திக்கு அழைத்து கோயில் குருக்களின் வீட்டுக்கு செய்தி அனுப்பி அவரை கையோடு சாவி எடுத்து வர கட்டளையிட்டான். பிறகு அந்த இருட்டில் ஓடி மறைந்த அம்மூவரை பிடிக்க சென்றான். அவன் தகவல் தந்த 15 நிமிடத்தில் அனைவரும் வந்து இறங்கினர். குருக்கள் துரிதமாக தன் இடுப்பில் முடிந்திருந்த சாவி கொண்ட நடையை திறக்க அங்கு குற்று உயிரும் குறை உயிருமாக கிடந்த மூவரும் அருகில் மூட்டை கட்டப்பட்ட நிலையில் உற்சவ மூர்த்தியின் விக்கிரகங்கள் நகைகளுடன் காணப்பட்டனர். அவற்றை ஓடி சென்று பிரித்த குருக்கள் வானத்தை பார்த்து, ஐயா பெரிய கருப்பா, காப்பாத்திட்டையா என கை கூப்பினார். அந்த கயவர்களை அள்ளி கொண்டு காவல் நிலையம் கொண்டு செல்ல பணித்த குமரவேல் இது பற்றி யாரிடமும் மூச்சுவிடக்கூடாது என குருக்களையும் மயக்கம் தெளிய வைத்து அமர்ந்திருந்த கோயில் காவல்காரர்களையும் எச்சரித்து அனுப்பினார். அதன் பிறகு இத்தனை நேரமாகியும் ஏனைய 3 திருடர்களை பிடிக்க சென்ற பிரகாஷிடமிருந்து எந்த அழைப்பும் வராததில் அச்சம் கொண்டார். அவனது கைபேசியும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என கைவிரித்துவிட 2 அதிகாரிகளுடன் அவனை தேடி சென்றார். அந்த மை இருட்டில் தலை தெறிக்க ஓடிய திருடர்களை துரத்தி கொண்டு ஓடியவனின் கால்கள் தானாக மலைப்பாதையில் அவன் அறியாது தடம் பதித்தது. ஓங்கி உயர்ந்த மரங்கள் காற்றுக்கு ஆடி சடசடவென ஓசை எழுப்ப காட்டுப்பூச்சிகளின் ரொயிங் என்ற சத்தம் காதை பிளந்தது. என்னவோ அந்த மலைப்பாதை மிகவும் பரிச்சயப்பட்டது போல பாய்ந்து ஓடியவனுக்கு அந்த திருடர்கள் இங்குதான் எங்கோ பதுங்கியிருக்க வேண்டும் என புரிந்தது. தான் அந்த காட்டுப்பாதையில் பல தூரம் கடந்து வந்து விட்டதை உணர்ந்தவன் நோ சிக்னல் என காட்டிய கைபேசியில் நேரத்தை பார்த்தான். நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது. அப்போது தூரத்தில் மூவர் தலையில் ஒரு பெரிய ஹெட்லைட் டார்ச்சை கட்டிக்கொண்டு ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி செல்வது தெரிந்தது. அதை கண்டவனுக்கு அவர்களுக்கு இந்த மலை பதுங்குமிடம் என புரிந்தது. அப்படி அவசரமாக இந்த நேரத்தில் எங்கு செல்கிறார்கள் என பார்ப்பதற்காக சற்று இடைவெளி விட்டு அவர்களை பின்தொடர்ந்தான் பிரகாஷ். அம்மூவரும் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு வெகு அருகில் சென்றதும் திடீரென்று மறைந்து விட்டனர். அதை கண்டவனுக்குள் ஒரு பேரிரைச்சல். இது என்னடா மாயமந்திரமா இருக்கு என விக்கித்து நின்றவனின் ஆண்மை முறுக்கு முன்வைத்த காலை பின் வைக்க விடாது இம்சித்தது. அதுவும் அந்த கொட்டும் அருவியும் அந்த மலை முகடுகளும் அந்நேரத்தில் அவனுக்கு பயத்தை தராமல் மனதுக்கு இதம் பரப்பியதுதான் ஆச்சரியம்.
அவர்களைப் போலவே அந்த கொட்டுமருவிக்கு வெகு அருகில் சென்றவன் தன் கைபேசியின் மங்கிய டார்ச் வெளிச்சத்தில் முயன்று அந்த வழுக்கும் பாறைகளில் ஏறினான். அப்போது அவன் செவிகளில் ஜல் 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 என்ற கால் சதங்கை ஒலி களிரிட மனதில் ஒரு வெப்பம் திகுதிகுத்தது. விதியாம் சித்தனாம். நான் மதியின் சக்தியை நம்பி வியூகம் வகுப்பவன். எவனோ ஒரு ஆண்டி சொன்னானாம், கோயில் எழுப்பினால் பாவம் தீரும் என்று. அப்படியென்றால் இந்த உலகம் முழுவதும் கோயில்களாகத்தான் காட்சி தர வேண்டும் என்ற தன் குரல் மூளைக்குள் எதிரொலிக்கவும் பிரகாஷின் நெற்றி சுருங்கி விரிந்தது. அவனுக்குள் ஏதோ ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு இதே பாதையில் ஏறி செல்வது போன்ற ஒளிபிம்பம் எழ விதிர்த்து போய்விட்டான். அதில் பாதி கிணறு கடந்த பின்பு தயங்கி நிற்பது முட்டாள்தனம் என அவன் மூளை உசுப்பவும், ஒரு சம்பவம் நடக்கும்போது அது முன்பே நடந்தது போல மூளைதான் ஏதோ தேஜாவு தருகின்றதென்று எண்ணியவன் அந்த நீர்வீழ்ச்சி மறைவில் அமைந்த பாழடைந்த குகையை கண்டு திடுக்கிட்டான். திறந்தே கிடந்த குகை பாதையில் கால் வைத்தவனுக்குள் உள்ளே செல்லலாமா வேண்டாமா என பலத்த பட்டிமன்றம். அப்போது காதல், திருமணம் இவை அனைத்திலும் பெரிய பிடிப்பு இருந்ததில்லை. ஆனால் தேவி, உம்மை கண்ட க்ஷணத்திலிருந்து அது மாறிப்போனது மட்டும் நிஜம் என யாரோ ஒரு பெண்ணிடம் பேசுவது போன்ற பிரம்மை எழுந்தது. அந்த எண்ண கிளர்ச்சிகளில் தடுமாறியவன் தன் இடுப்பில் இருக்கும் கைத்துப்பாக்கி தந்த தைரியத்தில் முயன்று உள்ளே நுழைந்தான். வௌவால்களுக்கும் கோட்டான்களுக்கும் வாஸ்தலமான அந்த குகைக்குள் குப்பென்ற நாற்றம் எடுத்தது. ஆனால் அதையும் தாண்டி மனிதர்களின் சஞ்சாரம் இருப்பதற்கு அறிகுறியாக உள்ளே பேச்சு குரல்கள் பாறைகளில் பட்டு எதிரொலித்தது. நீர்வீழ்ச்சியின் மறைவில் இப்படி ஒரு குகையா? இங்கு இவர்களுக்கு என்ன வேலை என அறிய காலணிகள் சத்தம் எழுப்பாமல் மெதுவாக உள்ளே நடந்தான். சில நிமிடங்களில் இருட்டு கண்களுக்கு பழகவும் கொஞ்சம் வேகமாக நடந்தான். ஏனோ திடீரென்று அவனுள் காடு மேடெல்லாம் சுற்றி திரிந்துவிட்டு வீடு வந்து சேர்ந்த உணர்வு. குகையின் உட்புறத்தை அடைந்தவன் தன் கைபேசி அணைத்துவிட்டு இருட்டில் மறைந்து நின்று ஓசை எழுப்பாமல் அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்களில், இன்னாடா முக்கியமான ஆளுங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டு பிளானை சொதப்பிட்டானுவோ, எப்படியும் அவனுங்களா உசுரை விட்டுருவானுங்க, இல்லாட்டா அந்த நெட்வொர்க்கில் இருக்க ஆளுங்க உசுரை எடுத்துருவானுங்க என ஒருத்தன் புலம்பிக் கொண்டே தீப்பந்தத்தை மூட்டி ஆங்காங்கே பாறை இடுக்குகளில் சொருகினான். இப்போது பிரகாஷுக்கு அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவர்களின் வரி வடிவம் மட்டும் புலனானது. அப்படியே நகர்ந்து நகர்ந்து ஒரு பெரிய பாறைக்கு பின் மறைந்து கொண்டான். இத்தனை நாள் அந்த குகை பொந்துகளில் ஆங்காங்கே மறைவாக அவர்கள் கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருந்த விக்கிரகங்களையும் தெய்வ ஆபரணங்களையும் வெளியே எடுத்துக்கொண்டே, இனி அந்த நெட்வொர்க் ஆளுங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு இங்கனையே சுத்திக்கிட்டு இருந்தா நாமளும் போய் சேர வேண்டியதான் என கழுத்தில் விரலால் கோடு கிழித்து காட்டினான். மேலும் தொடர்ந்து, பேசாம இருக்கிற நகை நட்டு சிலைங்களை விற்று இந்தோனேஷியா மலேசியான்னு போயிடலாம், அவனுங்களும் மாட்டிக்கிட்டானுவ, இனி இதெல்லாம் நாம எது பண்ணாலும் கேட்க ஆள் இல்லை பாரு என ஆலோசனை வழங்கி உரைக்க நகைத்தான். அதை ஆமோதித்த அவனது கூட்டாளிகள் இருவரும், அப்படி உள்ளாருக்கு எண்ணத்தையாடா பார்த்து பயந்தானுவோ என திடீரென்று சந்தேகமாக கேட்டார்கள். பதிலுக்கு தனக்கு எதிரில் இருந்த பெரிய பாறையை நோக்கி தீப்பந்தத்தை உயர்த்தி காட்டிய முதலாம் அவன், இது மாதிரி மோகினி பிசாசு ஏதாச்சும் பார்த்து அரண்டுட்டானுவ போலானாத்த என நக்கலாக மொழிந்து சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பு சத்தம் ஆள் அரவமற்ற அந்த குகையில் தூங்கிக் கொண்டிருந்த வௌவால்களையும் மாந்தைகளையும் தட்டி எழுப்பி சோம்பல் முறித்து கீறிச்சிட வைத்தது. தன் கூட்டாளி கூறிய பாறையை கழுத்தை வளைத்து பார்த்த அந்த இருவரும் கண்களில் ஆசையும் மோகமும் போட்டி போட, இப்படி ஒரு மோகினி பிசாசை பார்த்தா நான் ஏண்டா அரண்டு போறேன், அதுக்கு கோயில் கட்டி அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு உசுர விட்டுருவேன் மாப்பிள என்றான். வாயை பிளந்து கொண்டு அந்த பாறையை பார்த்த மூவரின் தலையில் ஒளிர்ந்த டார்ச் லைட்டின் பிரகாசத்திலும் ஆங்காங்கே ஏற்றப்பட்டிருந்த தீப சுடர் ஒளியும் அந்த ஓவியத்தின் மீது பட்டு ஒளிர்ந்தது. காலங்கள் கடந்து இருட்டில் அடைபட்டு கிடந்த போதிலும் எந்த பழுதும் ஏற்படாது வர்ணங்கள் மங்கிய நிலையில் காணப்பட்டது அந்த ஓவியம். அதில் அழகிய சுந்தரி ஒருத்தி ஆடை லேசாக நெகிழ்ந்த நிலையில் கண்கள் மூடி கிடந்தாள். அதை கண்டவனுக்குள், நிஜம் கை சேருவது கடினம், ஆனால் ஒரு படைப்பாளியாக என் நிஜத்தின் நிழல் பிம்பம் என்றும் எனக்கு மட்டும் உரித்தானது, அது என் சிந்தையை விட்டு ஒரு பொழுதும் நீங்காது என வாதிட்ட தனது குரல் மூளையை யோசிக்க விடாது மழுங்க செய்தது. ஒரு நிமிடம் பிரகாஷுக்குள் ஏதேதோ ஞாபக அலைகள். அதையும் மீறி, மீனாட்சி தேவி என அவன் அறியாமல் முதல் முறையாக அந்த பெயரை உச்சரித்தவனின் மனப்பேழைக்குள் காட்சிகள் விரிந்தன. தன்னிலை மறந்து அந்த ஓவியத்தை ரசித்த அம்மூவரையும் கழுத்தை நெரிக்கும் மாத்திரம் எழுந்தது.
அதற்கு மேல் பொறுமை காக்க இயலாதவனாய் டோன்ட் மூவ் என துப்பாக்கியுடன் அவர்கள் முன் திடீரென பாய்ந்து வந்து நின்றான். கைகளில் சிலைகளுடன் உறைந்து நின்றவர்களுக்குள் அகப்பட்டு கொண்ட பயம். எனினும் இவர்கள் மூவர் அவன் ஒருத்தந்தானே, சமாளிக்க முடியாதா என அலட்சியம் மனதை திடப்படுத்தியது. கண் சமிகையில் ஒருவருக்கொருவர் தகவல் பகிர பக்கவாட்டில் இருந்த ஒருவன் தன் கையில் இருந்த சிலையை பிரகாஷை நோக்கி வீசினான். சரியாக அது அவன் கரங்களில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டு பாறையில் டங் என்ற சத்தத்துடன் மோதி கீழே விழுந்தது. அந்த சந்தர்ப்பத்தை தனதாக்கி கொண்டவர்கள் அவனை தாக்க முயல அவர்களை எல்லாம் ஒரு ராட்சசனைப் போல கண்மண் தெரியாமல் தாக்கினான். அவனது மூர்க்கத்தனமான அடியில் சுருண்டு கீழே விழுந்தவனின் குரல் வளையை தன் வலது காலால் அழுந்த நசுக்கியவனின் முகம் செந்தணலாக தகித்தது. தன்னை நோக்கி கத்தியுடன் பாய்ந்த மற்றொருவனின் கையை முறுக்கி சுழற்றி அவன் கழுத்தை நெரித்தவனின் ஆக்ரோஷத்தை வார்த்தைகளில் விவரிக்க இயலாது. ஒரு கட்டத்தில் தன் கூட்டாளிகள் இருவரும் அவனிடம் படும் அவஸ்தையை கண்டு நடுநடுங்கி போன மூன்றாம் அவன் கீழே கிடந்த ஒரு கனமான ஐம்பொன் நடராஜரின் சிலையை கொண்டு அவன் எதிர்பாராத நேரத்தில் பின்மண்டியில் படாரென வீரியத்துடன் அடித்தான். அதில் மற்ற இருவர் மீது இருந்த தன் பிடி தளர என கத்தியவாறு தலையை பிடித்தபடி கீழே சாய்ந்தவனின் மீது ஒரு பெண் சிம்மாசனமிட்டு அமர்ந்து, இந்த மீனாட்சி செய்யும் ஒவ்வொரு செயலிலும் 1000 அர்த்தம் இருக்கும், புரிந்து மட்டுமல்ல மிகவும் பிடித்தும் தான் செய்தேன் என கூறுவது போல இருக்க விழிகள் நிலைக்குத்த அந்த சுந்தரியின் ஓவியத்தை பார்த்தவனின் சொருகிய கண்கள் மெல்ல மூடியது. மயக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவிலான ஒரு நிலையை அடைந்தவனுக்கு தன் லட்சியம், சுற்றம், கால நேரம் என அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தது. அப்போது அவன் முன்பு யாரோ ஒரு கயிறை தொங்க விடுவது போன்ற பிரம்மை எழ அவனது ஆன்மா அந்த கயிற்றை பிடித்து கொண்ட மெல்ல மேல் எழும்பி தன் ஸ்தூல உடலை உதறிவிட்டு அந்தரத்தில் நின்றது. அதே நேரம் அவனை அடித்து கொண்டிருந்த மூவரில் ஒருவன் திடீரென நிறுத்துங்கடா என கூறி பிரகாஷின் உடலை தன் கால்களால் திருப்பினான். அசைவற்று கிடந்தவனின் உடலை நெருங்கி அவன் நாசி சுவாசத்தை பரிசோதித்தான். பேச்சு மூச்சேலடா என கூட்டாளியின் வார்த்தைகளில் அவர்கள் மூவரையும் பயம் கவ்வியது. கையை பிசைந்து கொண்டு செய்வதறியாது தவித்தவர்கள் அவன் உடலை மலை உச்சியில் இருந்து கொட்டும் சிலம்பாற்றுக்கு படையலிட்டுவிட்டு மீண்டும் குகைக்கு சென்று சிலைகளை மூட்டை கட்டினர். தன் உடலை வீசிவிட்டு வந்தவர்களை தொடர்ந்து மீண்டும் குகைக்குள் வந்த பிரகாஷின் ஆன்மாவுக்குள் ஒரு நடுக்கம். கையால் ஆகாத தனத்துடன் அந்த குகையில் இருந்து வெளியேறியவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது எங்கோ குதிரை கணைக்கும் சத்தம் அந்த மூவரின் செவி தீண்டியது. ஆனால் சுற்றும் முற்றும் பார்த்தபோது அப்படி எதுவும் இருப்பது போல தெரியவில்லை. அதை பிரகாஷின் ஆன்மாவும் உணர்ந்தது. ஏனோ தனக்கு மிகவும் பழக்கப்பட்டது போல தோன்றிய அந்த குதிரையின் குளம்படி சத்தத்தில் குகையை விட்டு வெளியே வந்தது அவன் ஆன்மா. மீண்டும் அந்த இருளில் குதிரையின் குளம்படி சத்தம் அருகில் கேட்பது போல இருக்க, சீக்கிரம் போயிடலாண்டா, எதுவோ சரியில்லை என தங்களுக்குள் பேசிக்கொண்டே மூவரும் விரைந்து மலையை விட்டு இறங்கினர். ஆளுக்கு ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு போனவர்களை திடீரென எங்கிருந்தோ ஒரு வெண்ணிற புறவி பாய்ந்து வந்து தாக்கியது. அதில் ஐயோ அம்மாவென திசைக்கு ஒரு பக்கம் ஓடியவர்களை துரத்திய அந்த குதிரை கடித்தும் மிதித்தும் புரட்டி எடுத்தது. சுமந்து வந்த மூட்டைகளை அங்கேயே போட்டுவிட்டு ஓட பார்த்தவர்களை கீழே தள்ளி இரத்தம் கக்கும் வரை முன்னங்கால்களால் மிதித்து துவம்சம் செய்து கொன்றது. இக்காட்சியை கண்ட பிரகாஷின் ஆன்மாவுக்குள் ஒரு பரவச சிலிர்ப்பு. தயக்கத்துடன் அந்த குதிரையை நெருங்கி வந்தவனை நோக்கி முன்னங்கால்களை தூக்கி என் கடமை முடிந்தது என்பது போல கனைத்தது. அதை தொட்டு தடவ முயன்ற அடுத்த நிமிடம் அவனது ஆத்மாவுக்குள் ஒரு அதிர்வு. திடீரென வேறு ஒரு காலகட்டத்துக்கு பயணப்பட்டவனின் ஆன்மாவுக்கு முன் மீனாட்சி தேவி மற்றும் பிறை சூடனின் வாழ்க்கையும் கண்ணகி அம்மன் கோயில் வரலாறும் கண்முன் விரிய ஸ்தம்பித்து நின்றுவிட்டான். அதே சமயம் நீரின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்ட பிரகாஷின் உடல் ஒரு பாறை ஓரம் கரை சேர்ந்தது. இரத்த காயம் ஏற்பட்டு சட்டை ஆங்காங்கே கிழிந்து அவனது நெஞ்சின் மீன் போன்ற மச்சம் சூரிய ஒளியில் பளிச்சிட மல்லாந்து கிடந்தான். அப்போது அந்த பக்கம் வந்த ராமதேவர் அவன் உடல் கரை சேரப்போவதை முன்பே அறிந்தது போல அவன் உச்சி முடியை பிடித்து திருப்பி, உன் கடமையை செய்யாமல் அவ்வளவு எளிதில் இந்த ஸ்தூல உடலை விட்டு உன் சூஷம உடல் பிரிந்து விடுமா என கூறி கலகலத்து நகைத்தார். கிட்டத்தட்ட 70 கிலோ எடையுடையவனை அனாயசமாக தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார்.
அந்த மலைப்பாதையில் பிரகாஷை அவர் தூக்கி சென்று கொண்டிருந்த நேரம் தன் முன் ஜென்மத்துக்குள் ஒரு பார்வையாளனாக சென்று வந்த பிரகாஷின் ஆன்மாவுக்குள் அலை அலையாய் அதிர்வுகள். திடீரென பிரபஞ்ச பெருவழியில் மிதந்து சூரிய குடும்பத்தின் கொள்களிலெல்லாம் பயணித்து பிரகாய பிரவேசம் ஆஸ்ட்ரல் டிராவல் செய்த ஆன்மா பேரானந்தத்தில் திளைத்தது. அடுத்த நொடி யாரோ தன்னை பிடித்து எழுப்பது போலவும் தூக்கி செல்வது போலவும் தோன்றியது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சுற்றி வியாபித்த சக்தி அதிர்வுகளின் கட்டுக்குள் நகர்ந்து மீண்டும் தன் ஸ்தூல உடலுக்குள் வந்து ஐக்கியமாகி விட்டது. அவன் ஆன்மா உணர்ந்த அனைத்து அனுபவங்களையும் பொருள் தன்மைக்கும் பொருளற்ற தன்மைக்கும் இடைப்பட்ட நிலையில் தத்தளித்து கொண்டிருந்தவனின் ஸ்தூல சரீரம் உணர்ந்து பட்டன கண் விழித்தது. ஆழ்ந்த மூச்சுக்களை எடுத்து கண் விழித்தவனுக்கு அப்படி ஒரு அயற்சி. கண்களை கசக்கிக் கொண்டு தன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான். தான் படுத்திருந்த பாறை இடுக்குக்கு வெளியே டிங் டிக் என சத்தம் கேட்கவும் முயன்று எழுந்து வெளியே எட்டி பார்த்தான். வெளியே ஒரு சமத்தரையின் ஓரம் சில வேர்களையும் இலைகளையும் போட்டு ஒன்றாக இடித்து கொண்டிருந்தார் அந்த காவி வேட்டி தரித்த மனிதர். என்னப்பா, உனக்கு நடந்தது எல்லாம் பிரம்மை என எண்ணிவிட்டாயோ என தலையை நிமிர்த்தாமல் தன் காரியத்தில் கவனத்தை பதித்து கேட்டவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அப்போதுதான் தன்னை அடித்து அருவியில் வீசிய மூவரின் நினைவும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மறுஜென்ம ஞாபகங்களையும் நினைவு கூர்ந்தவனின் எண்ணவோட்டம் புரிந்தது போல, பிரேசூடனின் புறவியை அவனை அழிக்க முயன்றவர்களை சும்மா விடுமா என்ன? அதான் தன் வேலையை காட்டிவிட்டது என நகைக்கவும் பிரகாஷுக்கு அப்படி ஒரு திகைப்பு. என்ன சாமி சொல்றீங்க என கேட்ட காளையை ஏற இறங்க பார்த்தவர் ஒரு கேலி புன்னகை சிந்தி, பரவாயில்லையே, ஆண்டியாக இருப்பவன் உன் கண்ணுக்கு சாமியாக தெரிகிறானே, அது சரி, சிலம்பாறு உனக்காக பல காலங்களாக காத்திருக்கிறது, முதலில் போய் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வா என அவன் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அனுப்பி வைத்தார். தன்னை ராமதேவன் என அறிமுகப்படுத்தி கொண்டார். ஏன் எதற்கு என உள்ளுக்குள் 1000 கேள்விகள் தோன்றினாலும் மறுவார்த்தை பேசாது அருவி நீரில் விசையாக பாய்ந்தான் பிரகாஷ். சில்லிட்ட மூலிகை வாசத்துடன் கவிழ்ந்த அருவி நீர் அவன் மேனியின் அலுப்பை போக்க உதவியது. சிறிது நேரம் நீரில் முங்கி முங்கி எழுந்தவன் கடைசி முறை முங்கும் போது கைக்கு பெட்டி ஒன்று கிடைத்தது. கரை ஏறியவன் ஆர்வமாக அதை திறந்து பார்க்கவும் உள்ளுக்குள் ஆர்ப்பாட்டமில்லாமல் தஞ்சமிருந்த பொன் சிலம்புகள் அவனை பார்த்து கண் சிமிட்டின. அவற்றை கையில் எடுத்தவனுக்குள் இப்போது கோர்வையாக முன்ஜென்ம ஞாபகங்கள் அணிவகுத்து நின்றன. அதை உற்று பார்த்தவாறு மீண்டும் ராமதேவரிடம் வந்தான் பிரகாஷ். தன் உடலில் ஏற்பட்டிருந்த இரத்த காயங்கள் எல்லாம் மாயமானதை அப்போதுதான் கவனித்த நாயகனுக்கு அவர் ஒரு சித்த புருஷன் என்பதில் ஐயமில்லை. தன் முன் பேச்சு வராமல் தொடர்ந்து மௌனம் சாதித்தவனிடம் தான் தயாராக கலந்து வைத்திருந்த மூலிகை திரவத்தை நீட்டி குடிக்க சொன்னவர், ஒரு பரிசுத்தமான அன்பின் தியாகத்தில் இப்பிறவில் ஆத்திக சிந்தனைகளுடன் சத்தியத்தை நிலைநாட்ட பிறந்திருக்கிறாய். கடமை முடிய தக்க நேரத்தில் உன் இணையை கைப்பிடிப்பாய் என கூறியவரின் பேச்செல்லாம் புதிராக இருந்தது. மேலும் அவனுக்கு இருந்த கண்டத்தை பற்றி ஏம்பி, விதிப்படி நீ இந்த கால நேரத்தில் உயிரை விட வேண்டும் என்ற கணக்கு இருந்தாலும் உன் ஆத்மா தன் ஸ்தூல உடலை உதறி பிரகாய பரவேசம் செய்ததன் மூலம் அந்த கணக்கை நேர் செய்துவிட்டது. இனி உன் துணையுடன் சேர்ந்து நீ தொட்டதெல்லாம் ஜெயமாகும் என வாழ்த்தினார். அவன் மேலும் கேள்விகள் எதுவும் கேட்கும் முன்னர் அவன் நெற்றியை அழுந்த வருடியவரின் ஸ்பரிசத்தில் ஜோ என்ற பேரரைச்சல் அவன் காதில் கேட்டது. திடீரென அந்த மலைக்காட்டின் கிராம எல்லை பகுதியில் தனியாக நின்றவனுக்கு ஏதோ விட்டாலாச்சாரியர் படத்துக்குள் சிக்கிக் கொண்ட உணர்வு. அதைத் தொடர்ந்து மீண்டும் மயக்கத்தை தழுவியவனை அந்த கிராம மக்கள் அடுத்த 5 நாட்கள் கண்ணும் கருத்துமாக பேணினர். அங்கிருந்தவர்கள் உதவியுடன் தன்னை மீட்க பாடாய்பட்டு கொண்டிருந்த குமரவேலை தொடர்பு கொண்டவனின் நலனை அறிந்த பிறகுதான் வாஞ்சிநாதனுக்கு போன உயிர் திரும்பியது. தனது காவல் அதிகாரிகளுடன் சேர்ந்து கருப்பனால் கொல்லப்பட்ட அந்த கயவர்கள் 3 சடலங்களை தேடி போனான். காட்டு விலங்குகளால் குதிரை சின்ன பின்னமாக்கப்பட்டிருந்த உடல்களைக் கண்டு அவன் அதிர்ந்தெல்லாம் போய்விடவில்லை. எஞ்சிய சடலத்தின் பாகங்களை தடயங்களுக்காக மீட்டவன் அருகில் மூட்டையாக கிடந்த விக்கிரகங்களையும் நகைகளையும் குமரவேல் உதவியுடன் கைப்பற்றினான். கால்கள் மீண்டும் அந்த மலைக்குகை நோக்கி செல்ல சண்டித்தனம் செய்தது. மனதின் ஆசைக்கு இசைந்து கொடுத்தவன் சர்வ ஜாக்கிரதையாக உதவிக்கு இருவருடன் இருட்டான அந்த குகைக்குள் தீப்பந்தத்துடன் சென்றான். மீண்டும் அந்த ஓவியத்தை கண்டவனின் மனம் பொங்கி பிரவாகம் செய்தது. தன் கைபேசியில் அந்த ஓவியத்தை புகைப்படமாக சிறைப்பிடித்து பத்திரப்படுத்தி கொண்டு வெளியேறினான்.
அவனது நடவடிக்கைகள் எல்லாம் மர்மமாக இருந்ததை கவனித்த குமரவேலுக்குள் ஒருவித குளிர் பரவியது. அதைத் தொடர்ந்து அழகர் கோயிலில் அவர்கள் கைது செய்த மூவரின் வாக்குமூலத்தையும், சிறைக்கு செல்லும் வழியிலேயே கழுத்தில் தொங்கிய சைனைடு குப்பியை கடித்து அவர்கள் உயிரை மாய்த்து கொண்டதையும் உரைத்தார். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட பிரகாஷ், இப்போதைக்கு கோயில் விக்கிரகங்கள் காணாமல் போனதாகவே இருக்கட்டும் என்றும், இதை பற்றி விஷயம் கசிந்தால் அந்த நெட்வொர்க்கில் இருக்கும் ஏனையவர்கள் சுதாரித்து விடலாம் என கோயில் குருக்கர்கள் தொடங்கி வழக்கில் தன்னுடன் பணியாற்றும் அதிகாரிகள் வரை அனைவரிடமும் விக்கிரகங்கள் பற்றிய உண்மையை ரகசியம் காக்க சொன்னான். அன்றிலிருந்து தன் புனர்ஜென்ம ஞாபகங்களுடன் தொடர்பு கொண்ட கண்ணிகையை தேட ஆரம்பித்தவன் தன் கைக்கு கிடைத்த சிலம்பையும் அந்த சித்தன் பூடகமாக சொன்ன தனது கடமை என்னவென்பதையும் கண்டுபிடிக்க படாத பாடுபட்டான். அப்போதுதான் அவன் புகைப்படமாக்கி வைத்திருந்த குகை ஓவியத்தை ஒத்திருந்த மாதங்கியை முதல் முறை சிலை திருட்டு விஷயமாக கோயிலில் சந்தித்தான். வெள்ளமாக அசுர வேகத்தில் அடித்து சென்று தன் புனர்ஜென்ம நினைவுகளை அல்லும் பகலும் ஓயாது ஆளும் தன்னவளுடன் தன்னை இணைத்த விதியை நினைத்து நகைத்தான். கண்ணகி அம்மன் கோயிலை சிலை திருட்டு வழக்கை கையில் எடுத்த பிறகுதான் அச்சிலம்புகளுக்கும் சித்தன் கூறிய கடமைக்குமான தொடர்பும் நெற்றி பொட்டில் அரைந்தது போல புரிந்தது. கோயில் அச்சிலைகளை மட்டுமல்லாது அதனுடன் சேர்ந்து அந்த புதையலையும் கண்டுபிடித்து காப்பந்து செய்ய வேண்டிய தனது பொறுப்பை உணர்ந்தவனுக்கு தன்னவளின் கொள்கை கோட்பாடுகளையும் சேர்த்து சமாளிக்க வேண்டிய கட்டாயம். ஜென்மங்கள் கடந்தும் அவள் படும் கஷ்டங்கள் மனதை அழுத்த அதற்கு காரணமான தன் மீதே அவ்வளவு கோபம் வந்தது. இவை அனைத்தையும் கேட்ட ருத்ரேஷுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மறுஜென்ம நினைவுகள் எல்லாருக்கும் வருவதில்லை. அதை ஏற்றுக்கொண்டு இயல்பாக வாழும் பக்குவமும் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லைதான். ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. இவர்களின் பந்தம் நிச்சயம் வரலாற்றை மாற்றி எழுதும் வல்லமை கொண்டது. ஆனால் இதை அந்த மாதங்கி நம்ப வேண்டுமே என்ற கேள்வி மனதினோரும் தொக்கி நின்றது. அதை மறையாமல் பிரகாஷிடம் கூறவும், அவ மாதங்கியா தன் கொள்கையிலிருந்து பிறழாமலேயே இருக்கட்டும். ஆனா நான் சந்திர பிரகாஷம் மட்டுமில்ல, பிறைசோடனா இருந்தும் அவள் காரியத்துல கை கொடுத்து கைப்பிடிப்பேன் என்றவனின் வார்த்தைகளில் ருத்ரேஷுக்கு உச்சி குளிர்ந்தது. பதிலுக்கு நல்லதே நினைப்போம், நல்லதாகவே நடக்கும் என பிரகாஷின் தோல் தட்டி உரைத்தபோது அந்த அறைக்கு வெளியே ஏதோ அரவம் கேட்டது. எட்டி பார்த்த ருத்ரேஷுக்கு அவசரமாக அவந்திகா அந்த நீண்ட வராண்டாவின் கோடியில் திரும்புவது தெரிந்தது. தன் வேலைகளில் மூழ்கியிருந்த ஹர்ஷவர்தனுக்கு திடீரென ஒரு வெளிநாட்டு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. தயக்கமின்றி ஹலோ என்றவரின் செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இறங்கியது அச்செய்தி. என்ன சொல்றீங்க? கார் ஆக்சிடென்ட்டா? தீப்பிடிச்சு 2 பேரும் ஸ்பாட் அவுட்டா என எதிர்ப்புறத்தில் கூறப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டவருக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. காரணம், சுவிஸ் கிடங்கில் இருக்கும் கண்ணகி அம்மன் சிலையை விலை பேச மலேசியா சென்று இருந்த ஹிகேந்தர் மற்றும் ஹரிபிரசாத் பயணித்த கார் மலைப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென செயல் எழுந்து அதில் பாதாளத்தில் விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. அதில் சிக்கிய இருவரும் உயிருடன் எரிந்து சாம்பலாகினர். அவர்களின் கரிக்கட்டையான சடலங்கள் மட்டும்தான் எஞ்சியது. இதை கேட்ட ஹர்ஷவர்தனுக்குள் லேசான பயம் எட்டி பார்த்தது. அன்று ஹரிபிரசாத் கப்பல் மற்றும் கிடங்கில் நடந்த தீ விபத்துக்கு இந்த கண்ணகி அம்மன் சிலை காரணமாக இருக்குமோ என பயந்து நடுங்கியதும் தான் அதை அலட்சியமாக ஒதுக்கியதும் இப்போது நினைவுக்கு வந்து இம்சித்தது. ஆனால் அடுத்த கணமே இத்தனை நாட்கள் எத்தனையோ சிலைகளை கடத்தியாயிற்று. அப்போதெல்லாம் ஒன்றும் செய்யாத தெய்வம்தான் இப்போது தண்டனை தரப்போகிறதாமா என திமிராக ஒரு எண்ணம் தான் மனம் முழுவதும் வியாபித்தது. தன் நண்பர்களுக்கு நடந்தது ஒரு தற்செயலான விபத்து. அவர்களின் ஆயுட்காலம் அவ்வளவுதான். அந்த இடத்தில் யார் இருந்திருந்தாலும் எப்படித்தான் நடந்திருக்கும், இதை போய் பெரிதுபடுத்துவானேன் என தனக்குத்தானே 1000 சமாதானம் கூறிக்கொண்டவருக்கு விஜயபாண்டியன் வேறு நிச்சயம் அந்த ஊர் சிவன் கோயிலில்தான் புதையல் இருக்க வேண்டும் என அடித்து கூறியதும் அதை 2 நாட்களில் தேடி எடுத்து தருவதாக உறுதி தந்ததும் ஒரு புது தெம்பை தந்தது. நண்பர்கள் இருந்த போதாவது ஆளுக்கு ஒரு பங்கு தர வேண்டி இருந்தது. இப்போது அந்த தொந்தரவும் இல்லை. விற்றால் விரியாமல் மொத்த புதையலையும் தானே ஆண்டு அனுபவிக்கலாம் என்ற பேராசையில் அவர் கண்கள் கனன்றது. பாழ்பட்ட மனங்களின் பேராசையில் ஆடி கழிக்கும் மனிதனை வளைத்து பிடிக்க கால நேரம் பார்த்து அவனின் கர்ம வினைகள் காத்திருப்பதை கடைசி வரை அவன் உணராததுதான் கொடுமை. தன் கையில் இருந்த கண்ணாடி மது கிண்ணத்தை தூக்கி எறிந்தான் ஜிதேஷ் குப்தா. அது அவன் எதிரில் இருந்த ஆளுயர கண்ணாடியில் பட்டு நொறுங்கியதுமில்லாமல் அந்த கண்ணாடியையும் விரிசல் விட செய்திருந்தது.
விரிசல் விட்டு பெயர்ந்த கண்ணாடியில் 10 பிம்பங்களாக தெரிந்தவனின் முகம் அனைத்திலும் அந்த லங்காபுரி அரசனின் ரௌத்திரம். பிரகாஷை கொல்ல இருமுறை முயன்றும் அது நடக்காத அகங்காரம். ஆடிப்பட்ட சிங்கமென குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தவனின் கைபேசி இடைவிடாது அடித்து அவனுக்கு குடைச்சல் கொடுத்தது. அழைப்பது மகள் என அறிந்ததும் உடனே ஏற்றவனிடம், டேட், மாதங்கி ஆல்மோஸ்ட் புதையல் குறிப்ப நெருங்கிட்டா. கூடிய சீக்கிரம் அந்த ருத்ரேஷோட சேர்ந்து கண்டுபிடிச்சிடுவா என முடிக்கவில்லை. ஜஸ்ட் ஷட் அப் என உச்சஸ்தாயில் கத்தினான் அவன். அதில் ஒரு நிமிடம் அனாமிகாவே அரண்டு போய்விட்டாள். இங்க பார், புதையலை யார் வேணாலும் கண்டுபிடிக்கட்டும், ஆனா அது கடைசியில் வந்து சேர்ற இடம் இந்த ஜித்தேஷோட சாம்ராஜ்யமாக தான் இருக்கணும் என மிருகமாக கத்தினான். அதன் பிறகும் தந்தையிடம் எதையாவது பேசி வாங்கி கட்டி கொள்ள அவளுக்கு என்ன கிறுக்கா பிடித்திருக்கிறது? இவ்வளவு நாட்களாக தன்னிடம் குரலை உயர்த்தி கூட பேசாத தந்தையே தன்னை கத்தும்படி ஆகிவிட்டதே என வருந்தினாள் பெண். மாதங்கி யாரை வேண்டுமானாலும் கூட்டு சேர்த்து கொள்ளட்டும். அத்தனை பேரையும் கூண்டோடு அவளுடன் கைலாயத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு புதையலுடன் தான் தன் தந்தையை சந்திப்பேன் என சோலுரைத்த மங்கையின் உதடுகளில் இனம் காண முடியாத மர்மமான மாய புன்னகை மட்டும் அழியாமல் ஒட்டி கொண்டது. இன்பத் துன்பத்தில் உழலும் மனிதனின் லட்சியமும் ஆசையும் மோதிக்கொண்டால் விளைவு விபரீதமன்றோ? கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.